ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மணக்க கருவாட்டு குழம்பு தாங்க. எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயிலை ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஒத்த மிளகா பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்கணுங்க. பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் தாங்க குழம்புக்கு ஹைலைட்டேவும். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு வச்ச கருவாட்டு குழம்புங்க. இப்போ தக்காளியை போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறம் நல்லா தக்காளி நல்லா வதங்கிடணுங்க. வதங்கினதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணோம்னா அந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கொஞ்சம் கலர் மாறினோடனையும் குழம்பு பொடி நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்புக்கு அரைச்ச மசாலா தாங்க. குழம்பு மசாலா வத்தப்பொடி வத்தப்பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. அந்த வீடியோ இது மிக்ஸ் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றி புளி நல்லா கரைச்சி வச்சுருக்குங்க. அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேவையான புளி எனக்கு வந்து நான் புளி கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். தக்காளி நிறையா போட்டு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒத்துக்கிடாது. அதனால் அதுக்கப்புறம் ஒரு முட்டையை கழுவி நல்லா குழம்புலே வேக வச்சிட்டேங்க. தேவையான உப்புங்க. ஏன்னா முட்டை வந்து எங்கள் வீட்டை குழம்புல போட்டால் தான் நல்லா அந்த குழம்பு மசாலா உள்ளே இறங்கி அவருக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் ஒரே முட்டை மட்டும் நல்லா கழுவிட்டு குழம்பு போட்டிருக்கேங்க. இப்போ சாலை கருவாடை நல்லா கழுவி உள்ளே போட்டாச்சுங்க. காயெல்லாம் வெந்துருச்சு. புளியெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கருவாடை போட்டேங்க. கருவாடை போட்டு அதை நல்லா வேக விட்டுருங்க. ஒரு அரை பக்குவத்துக்கு வேகணுங்க கருவாடு. வெந்ததுக்கப்புறமா அது சைட்லேயும் ஆம்லெட் கேட்டாங்க பிள்ளைங்க. அவங்களுக்காக வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி உப்பு போட்டு ஆம்லெட் போட்டாச்சுங்க. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் அதையும் சேர்த்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் குழம்புக்கு தேங்காய் வெங்காயம் அரைச்சி போடுவாங்க. அதோட பெருஞ்சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி அது குழம்பு ஊற்றி கொஞ்சம் அந்த கருவாடும் வெந்துடும். இந்த மசாலாவும் பச்சை வாடை போயிருங்க. செம்மையான நெய் மணக்க சாலம் கருவாட்டு குழம்புங்க. ஒரு ஆம்லேட்டு அவிச்ச முட்டைங்க ரெடி ஆகிட்டு. வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்குன்னு. ஓகே பாய்.